ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் பார்க்க போறோம். பிளவுஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸ்ல அளவுகள் அப்படியே நம்ம மெட்டீரியலை மார்க் பண்ண போறோம். அதாவது பிளவுஸை வச்சு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியரா பார்க்க போறோம். எப்பவுமே வந்து நம்ம அளவு மார்க் பண்ணக்கூடிய பிளவுஸை நீட்டா வந்து அயன் பண்ணிக்கோங்க. அப்பதான் அளவுகள் வந்து மாறாம இருக்கும். சரிங்களா? நான் மெட்டீரியலை எப்பவும் போல நீல வாக்குல வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைட்ல இருக்கணும். அதே போல ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா கரப்பகுதி ஓப்பன்ல இருக்கணும். உள்பகுதி இந்த சைட்லயும் வெளிப்பகுதி பாத்தீங்கன்னா இந்த சைட்ல. நம்ம ஷாப்ல வந்து எடுத்துட்டு வரும் பொழுதே பாருங்க, இந்த ஃபோல்டிங் அப்படிங்கிறது வெளிப்பக்கமா தான் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி மடிப்பு பகுதி உள்பகுதி அப்படிங்கிறது உள்பக்கமா இருக்கும். சரிங்களா? எப்பவும் போல நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கரப்பகுதியில இருந்து நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த கரப்பகுதியில பாருங்க, இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கலாம். இது வந்து தையலுக்கான அளவு. சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக், முன் பக்கமும் பின் பக்கமும் தையலுக்கான அளவு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டோம். அதே போல கீழ்பக்கம் நம்ம பேக் சைட்ல மடிச்சு அடிப்போம் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கலாம். அளவு பிளவுஸ் வந்து இது மாதிரி கையில எடுத்துக்கோங்க. நம்ம இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா கரப்பகுதியில, இந்த 1.5 இன்ச் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த சைடு, அதாவது உள்பகுதியில நம்ம 1.5 இன்ச் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த சைடுல 1.5 இன்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1.5 இன்ச் தான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம கீழ்பக்கம் மார்க் பண்ண 1.5 இன்ச் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைடு, அதாவது பேக் பார்ட்ல கீழ்பக்கம் மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச். சரிங்களா? இப்ப இது ரெண்டு அளவுகள் தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அடுத்து இது மாதிரி பிளவுஸ் நம்ம கையில எடுத்துட்டோம். இப்போ பேக் பார்ட் அளவுகள் மார்க் பண்றதுனால ஃப்ரண்ட் எல்லாம் வந்து உள்புறமா இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. நீட்டா வந்து பேக் பார்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ண போறோம். சைட் ஜாயிண்ட் பகுதி இருக்கு பாத்தீங்களா, உள்பக்கம் மெட்டீரியல் இல்லாம நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கரெக்டா எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம். அதே போல மேல் பக்கம், சரிங்களா, அதாவது நம்ம செஸ்ட் ரவுண்டும் நம்ம ஆம்கோல் ரவுண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து அப்படியே ஷோல்டர் பக்கம் ரெண்டு ஷோல்டரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நேரா எடுத்து விட்டுக்கோங்க, சுருக்கங்கள் இல்லாம. இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம். அதே போல பேக் பார்ட்லயும், சரிங்களா, பேக் நெக்கோட கார்னர்ல ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ அளவு பிளவுஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. கரெக்டா அந்த கீழ் பக்கம் லைன்ல வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்காக 1 இன்ச் தேவைப்படும். அதனால 1 இன்ச் கேப் விட்டு இந்த கார்னரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சைடு வந்து கரெக்டா ஃபோல்டிங், கரெக்டா நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நேர் பாத்தீங்கன்னா கரெக்டா மேல் பக்கம் ஃபோல்டிங் சரியா இருக்க மாதிரி வச்சுட்டு, அடுத்து இந்த செஸ்ட் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த செஸ்ட் ரவுண்ட் பகுதியை நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா லைட்டா இழுத்த மாதிரி. சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டோட அளவு சரியான அளவு கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த இடத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கார்னரை வந்து மார்க் பண்ணிருக்கோம். இதுதான் செஸ்ட் ரவுண்ட், மார்பு சுற்றளவு. சரிங்களா? இப்ப அதே அளவு அப்படியே கொஞ்சம் மேல்புறம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல செஸ்ட் ரவுண்ட் அந்த லைன் நேர் வச்சுக்கோங்க. அதே போல லைட்டா இழுத்த மாதிரி, சரிங்களா, சுருக்கங்கள் இல்லாம லைட்டா இழுத்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல பேக் பார்ட் கட் பண்ணுவோம், இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட். அதுக்கு நம்மளுக்கு ஃபுல் லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் தேவை. அதனால ஃபுல்லா வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 இடத்துல மார்க் பண்ணிருக்கோம். லைன் போட்டுக்கலாம். இந்த மார்க்கிங் வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ இந்த லைன் நேர் கரெக்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மெட்டீரியலை மட்டும் அப்படி எடுத்துட்டு இப்படி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த கிளாத் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடுல பேக் பார்ட்டும் இந்த சைடுல வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ் வந்து கையில எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோல்டிங் சைடு ரெண்டும் சரியா இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நம்ம மெட்டீரியலோட ஃபோல்டிங்கும் அளவு பிளவுஸோட ஃபோல்டிங்கும் சரியா இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதே போல கீழ் பக்கம் லைன் வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணணும். பிளவுஸினுடைய ஹைட் பாருங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாட் நேர் லைட்டா வந்து இழுத்துக்கோங்க. லைட்டானா நம்ம சுருக்கங்கள் இல்லாம இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா போதுமானது. கரெக்டா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து
சரியான அளவு. சரிங்களா? இதுக்கு மேல நம்ம தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு மார்க் பண்ணிக்கிறோம். சரியான அளவுனா நெக்ஸ்ட் இந்த இடத்துல சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நெக்லைனோட சரியான அளவு. அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷோல்டரோட சரியான அளவு மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே போல கீழ்பக்கத்துல இந்த லைன்ல இருந்து பாருங்க ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது கழுத்து உயரத்தின் சரியான அளவு, பின் கழுத்து உயரத்தோட சரியான அளவு. அடுத்து பாருங்க இந்த இடத்துல லைட்டா வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமா இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல லைட்டா பிரஸ் பண்ணிட்டு மேல் பக்கம் லைட்டா இழுத்துக்கோங்க. இந்த இடம் வந்து ஆல்ரெடி செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம். இப்ப இந்த இடத்துல பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம்கோல் லென்த், ஆம்கோல் உயரத்தினுடைய சரியான அளவு. இதுக்கு மேல நம்ம தையலுக்காக மார்க் பண்ணணும். சரிங்களா? பாத்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச்ல லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்து கீழ்பக்கம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்ல ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணி இந்த லைனை வந்து ஃபுல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது நம்ம ஹைட் மார்க் பண்ணோம். சரிங்களா? ஹைட் பிளவுஸினுடைய சரியான உயரம். அடுத்து நெக் விட்த், கழுத்து அகல மார்க் பண்ணியிருக்கோம் சரியான அளவு. அடுத்து ஷோல்டரோட சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பின் கழுத்து உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் சரியான அளவு. அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செஸ்ட் ரவுண்ட் வந்து லைன் போட்டுட்டோம் இல்லைங்களா? இப்ப ஆம்கோல் உயரத்தோட அளவை இந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணியிருக்கோம் பிளஸ் மாதிரி. சரிங்களா? இப்போ 4 அளவுகள் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிளவுஸை வெளியில எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம சரியான அளவு மார்க் பண்ணோம். இது வந்து பின் கழுத்து உயரம். இதுக்கு பக்கத்துல 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போடணும். அதே போல நெக் விட்த் இது வந்து நம்ம தையலுக்கான அளவு 1/4 இன்ச்ல வந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுலதான் நம்ம வந்து கட் பண்ணணும். அடுத்து இது ஷோல்டரோட சரியான அளவு. இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 1/2 இன்ச் இந்த இடத்துல தேவைப்படும் தையலுக்காக. சரிங்களா? இது மாதிரி 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல 1/2 இன்ச் தான் இந்த இடத்துலயும் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து சரியான அளவு. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா தையலுக்கான அளவு. சரிங்களா? இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த தையலுக்கான அளவு மார்க் பண்ண இடத்தை இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கலாம். அதே போல மேல் பக்கம் தையலுக்கான இடம். சரிங்களா? சரியான அளவு கிடையாது. நம்ம கட் பண்ணக்கூடிய இடத்துல கட் பண்றதுக்காக மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து நம்ம சரியான அளவு கிடையாது, நம்ம தையலுக்காக அப்படியே பாருங்க நம்ம தையலுக்காக மார்க் பண்ண பாத்தீங்களா? அதாவது கட் பண்ணக்கூடிய லைன்ல கரெக்டா ஸ்கேல் வந்து நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லைன் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். அதே போல இந்த சைட்லயும் நம்ம மேல் பக்கம் மார்க் பண்ண பாத்தீங்களா? ஒரு 1/2 இன்ச்ல இந்த லைன்ல வந்து கரெக்டா இந்த மார்க்கிங் மேல கரெக்டா அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டா வந்து ரவுண்ட் வந்து டிரா பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க இந்த இடத்துல பேக் நெக். சரிங்களா? இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இன்னும் குறுகலா வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம். அடுத்து இது வந்து சரியான அளவு. சரிங்களா? இப்ப நம்ம 1/2 இன்ச் வந்து மேல் பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம கட் பண்ணக்கூடிய அளவு. சரிங்களா? இது நம்ம கட் பண்ணக்கூடிய சரியான அளவு. இப்போ ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பேக் பார்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் நெக்ல இருந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்க இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல ஃபோல்டிங்காக மார்க் பண்ண லைன்லயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீதம் இருக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டா அந்த ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா? நேரா வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல சைட்லயும் இந்த இடத்துல வந்து மெட்டீரியல் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேல் பகுதியில மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அடி சைட்ல கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா உள்பகுதியில கிராஸ் ஆயிரும். சரிங்களா? அதனால மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சரியா பாத்துக்கோங்க. அடுத்து இந்த மார்க்கிங்க அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பேக் பார்ட்டோடைய எல்லா அளவுகளையும் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஹேர்கட் இருக்கு, மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரத்தை ஃபுல்லா அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டை வெளியில எடுத்துடலாம். இப்ப நம்மளுடைய பிளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். சரிங்களா? பேக் பார்ட்ல இருக்கிற பின்னெல்லாம் வெளியே எடுத்துட்டு
ஃப்ரண்ட் பார்ட் சரிங்களா. ஃப்ரண்ட் பார்ட்டை வெளியில் எடுத்துக்கங்க. கொக்கிப்பட்டி சைடில் தான் நம்ம அளவுகள் வந்து எடுக்கணும் சரிங்களா. இப்போ ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோல்டரோட தையலுக்கான அளவு சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கரெக்டா நம்ம ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரண்ட் பார்ட்ல ஷோல்டரோட இந்த மார்க்கிங் வந்து சரியா இதுல மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம கொக்கிப்பட்டியை இந்த ஃபோல்டிங் நேர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முன் கழுத்து வளைவு சரிங்களா, முன் கழுத்து வளைவை வந்து நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இந்த சைட்ல 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா 1/2 இன்ச்ல, இதுல வந்து கரெக்டா அந்த மார்க்கிங் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து முன் கழுத்து இறக்கம் வளைவு சரிங்களா, சரியான அளவு. அடுத்து இந்த லைனுக்கு இந்த சைடு அதாவது வெளிப்புறம் சரிங்களா, இது வந்து 1/4 இன்ச்ல மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கட் பண்ணக்கூடிய அளவு சரிங்களா. நம்ம சரியான அளவு மார்க் பண்ண இடத்துல இருந்து 1/4 இன்ச் வந்து வெளிப்புறம் மார்க் பண்ணிக்கிறோம். இது கட் பண்ணக்கூடிய அளவு சரிங்களா. இப்போ நான் ஸ்ட்ரைட்டா லைன் போடுறேன் பாத்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது. இது வந்து நம்ம தையல் போட வேண்டிய இடம். நான் டாட் டாட்டா மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய இடம் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த கார்னர் பாத்தீங்களா, இந்த கார்னர் வந்து கரெக்டா இந்த மார்க்கிங் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி லைட்டா அதாவது சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து செகண்ட் டாட் சரிங்களா. இந்த செகண்ட் டாட் நேர் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து 1/4 இன்ச் கேப்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது உள்பகுதியில நம்மளுக்கு மெட்டீரியல் தேவையில்லைங்களா, அதுக்காக. அடுத்து இந்த மார்க்கிங் மேல கரெக்டா வந்து ப்ளவுஸ் அது மாதிரி வச்சுட்டு அடுத்து பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டையும் பட்டியும் நம்ம ஜாயின் பண்றதுக்காக இந்த 1/2 இன்ச் வந்து தேவைப்படும் சரிங்களா. இப்போ இந்த சைட்ல கொக்கிப்பட்டியோட அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் டாட் இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்க இந்த லைன்ல கரெக்டா அந்த ஷோல்டரை வச்சுட்டு அடுத்து லைட்டா ரொம்பவும் வந்து இழுக்க வேண்டாம், ரொம்ப லூஸும் விடக்கூடாது சரிங்களா. லைட்டா இந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுடைய பிளவுஸினுடைய சரியான இறக்கம். இதுக்கு கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு கட் பண்ணக்கூடிய இடம் சரிங்களா. இதே போல 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம லைன் வந்து நேரா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. இப்போ சரியான அளவு இந்த இடம் தையலுக்கான இடம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு உயரம் அப்படிங்கிறது நம்ம ஆம்கோல் சுற்று இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆம்கோல் சுற்றுல இருந்து நம்ம பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வரைக்கும் இந்த இடத்துக்கு பேரு சைடு உயரம். இந்த இடத்துல நம்ம தையலுக்கான இந்த இடம் பாத்தீங்கன்னா கட் பண்ணக்கூடிய இடம். அப்ப சரியான அளவு அப்படிங்கிறது இந்த இடம், இந்த சரியான அளவு அப்படிங்கிறது இந்த இடம் சரிங்களா. அப்ப சரியான அளவுல கரெக்டா அந்த மார்க்கிங்கை வச்சுட்டு கீழ்பக்கமா நம்ம பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய தையலுக்கான இடம் சரிங்களா. இப்போ பிளவுஸை வெளியில் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கிராஸினுடைய அளவும் டாட்டினுடைய அளவும் மார்க் பண்ணணும் இல்லைங்களா. இந்த கொக்கிப்பட்டியில இருந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, பட்டி வந்து ஃப்ரண்டோட பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடம் சரிங்களா. இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம், எவ்வளவு இன்ச்சஸ் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ல எந்த இடத்துல கரெக்டா டாட் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க கரெக்டா அந்த ஃபோல்டிங்ல இருந்து இந்த தையல் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம ஃபோல்டிங்ல இருந்து தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபோல்டிங் சரிங்களா. ஃபோல்டிங்ல இருந்து இந்த தையலுக்கான அளவு சரிங்களா, கரெக்டா இந்த நேர் வருது மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே இப்படி பேக் எடுத்துக்கோங்க. அதே போல கரெக்டா இந்த தையலுக்கான அளவுல இருந்து ஃபோல்டிங்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோல்டிங் வரைக்கும் தையல்ல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் டாட்டினுடைய 2 சைடையும் மார்க் பண்ணிட்டோம். தையல்ல இருந்து ஃபோல்டிங், ஃபோல்டிங்ல இருந்து தையல். இப்போ ஸ்கேல் எடுத்து நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கிங்க்கும் இந்த எண்ட் லாஸ்ட் மார்க்கிங்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல இந்த இடத்துல இருந்து இந்த மார்க்கிங்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டையும்
ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து மேல் பக்கத்துல இருந்து லைட்டா வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர்ல மட்டும் ஒரு 1/4 இன்ச் வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டுக்கு உள்புறமா இந்த வளைவு வந்து ஜாயிண்ட் ஆயிடுற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வெளிப்பக்கத்துல மார்க் பண்ண பாத்தீங்களா, இந்த இடத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு ஹர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்மளுக்கு கொக்கி பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற மெட்டீரியலை இந்த மாதிரி 4 லேயரா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ண இடத்துல இருந்து இது வந்து கரப்பகுதி சரிங்களா. இந்த மாதிரி நம்ம மெத்தட்ல கட் பண்ணும் பொழுது கரப்பகுதி தான் ஸ்லீவ்க்கு வரும். அதனால ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஹெம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நீட்டா இருக்கும். நம்ம வேற மெத்தட்ல கட் பண்ணும்போது இது மாதிரி பிசுறு பகுதிகள் இந்த இடத்துல வரும். அப்ப நீங்க வந்து 1 இன்ச் விட்டுக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நான் 3/4 இன்ச் மட்டும்தான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 2x2 கிளாத், அதனால நான் வந்து ஃபோல்டு பண்ணி லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஹெம் பண்ணிட்டு நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து பிரிச்சு விட்டுற போறோம். இப்போ அளவு பிளவுஸ் இந்த மாதிரி கையில எடுத்துக்கலாம். அளவு பிளவுஸ்ல பாருங்க இந்த ஃபோல்டிங் சரிங்களா, மேல் பக்கம் ஃபோல்டிங் வந்து கரெக்டா ஃபோல்டிங்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல சரியான அளவு நம்ம நோட் பண்ண போறோம். ஸ்லீவ் ரவுண்டோட சரியான அளவு நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க இந்த இடத்துல லைட்டா பிரஸ் பண்ணிக்கிட்டே மேல் பக்கம் ஃபோல்டிங்கை சரியா பாத்துக்கோங்க. இப்போ பாருங்க சரியான அளவு ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து அப்படியே பாருங்க கீழ் பக்கத்துலயே நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் கரெக்டா அந்த லைன்ல இருக்கணும் சரிங்களா. அப்பதான் நம்மளுக்கு அளவுகள் மாறாது. கரெக்டா அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச இந்த இடத்துல சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டினுடைய சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே போல இந்த இடத்துல பிளஸ் மாதிரி கீழ் பக்கமா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் ஏன்னு கேட்டீங்கன்னா கையினுடைய கீழ் உயரம் சரிங்களா. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு லைன் போடுவோம் இல்லைங்களா, அந்த கையினுடைய கீழ் உயரத்தினுடைய அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3/4 இன்ச்ல ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அந்த இடத்துல இருந்து இந்த ஃபோல்டிங்ல இருந்து கையினுடைய சுற்று சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே போல இந்த இடத்துல இருந்து ஃபோல்டிங்குடைய அதே போல இந்த மேல் பக்கம் ஃபோல்டிங்ல பாத்தீங்கன்னா சரியான அளவு கையினுடைய சரியான உயரம் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே இடத்துல கீழ்ப்பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டினுடைய சரியான அளவும் அதே போல பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இது வந்து கையினுடைய கீழ் உயரத்தின் சரியான அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பிளவுஸ் வந்து வெளியில் எடுத்துடலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயும் நம்மளுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். மெட்டீரியல் கம்மியா இருக்கனால நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது அட்டாச் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்க இந்த இடத்துல நம்ம மார்க்கிங் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரிங்களா, இந்த ஃபோல்டிங்ல நம்ம தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் வந்து கிராஸ் வைஸ்ல இந்த இடத்துக்கு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அடுத்து ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு, நெக்ஸ்ட் ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்கான அளவையும் இது போல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இந்த இடத்துல மெட்டீரியல் இல்லை, பட் நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த ஃபோல்டிங்ல இருந்து கரெக்டா இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கிங் இருக்கும் பாத்தீங்களா, இந்த இடம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 இன்ச் வருது. இப்ப இந்த 9.5ல சென்டர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.75 இன்ச் சரிங்களா. இப்ப 4.75 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 4.75 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுல சென்டர் பாயிண்ட் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல இந்த இடத்துலயும் 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங்ல இருந்து 1/2 இன்ச் உள்பக்கம், இந்த மார்க்கிங்ல இருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு சி மாதிரி ஒரு வளைவு, அதே போல இந்த இடத்துலயும் சி மாதிரி ஒரு வளைவு சரிங்களா. இப்போ ஏன் இந்த மெத்தட்ல நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா, இதுல பாருங்க வளைவுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லீவ்ல வளைவுகள் இருக்கு பாத்தீங்களா,
இந்த வளைவு சிலருக்கு வந்து சரியா விழல, அதாவது சரியா வரல, லூஸ் கிடைக்குது, இந்த ஸ்லீவ்லயும் லூஸ் இருக்கு, அல்லது இந்த இடத்துல பேக் பார்ட்லயும் வந்து இந்த பேக் பார்ட்ல லூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம அளவு பிளவுஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணும்போது சில டைம் அந்த மிஸ்டேக் வந்து வரலாம். சரிங்களா? இதே அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவுகளை தான் மார்க் பண்ணோம். நம்ம இந்த வளைவு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம வளைவுகள் போடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு முன்ன பின்ன வரவே வராது, சுருக்கங்கள் வராது. சரிங்களா? அதுக்கு இப்ப நம்ம வளைவுகளை கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்ல ஒரு ஹர்கட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டி வந்து அளவுகள் மார்க் பண்ணோம். சரிங்களா? இப்போ வி பட்டி பக்கம் தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். எப்பவுமே பட்டியை பொறுத்த வரைக்கும் வி பட்டி சைட்ல அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். நம்ம மார்க் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து தையலுக்கான அளவு. அடுத்து பாருங்க, நம்ம வி பட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த வி பட்டி சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த சைட்ல என்ன அளவுகள் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல இருந்து நம்ம போட்ட லைன்ல இருந்து மேல் பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். பட்டியினுடைய சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டாட் நேரு எவ்வளவு அகலம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க, நம்ம லாஸ்ட் எண்டிங் வரைக்கும். சரிங்களா? அதாவது சைடு ஜாயின் பகுதி வரைக்கும் பட்டியினுடைய அகலத்தை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் பாருங்க, உள்பகுதியில நம்ம 1.5 இன்ச் இருக்கு பாத்தீங்களா? அந்த அளவையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். சரியான அளவு மார்க் பண்ணிருக்கோம். இப்போ சரியான அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து தையலுக்காக மேல் பக்கம் நம்ம கட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இதுல லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டா இந்த இடம் வரைக்குமே போதுமானதுதான். நம்ம இது வரைக்கும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் பகுதி அப்படிங்கறத இது மாதிரி நம்ம ஆரோ மார்க் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பதிவுல அளவு பிளவுஸை வச்சு அப்படியே மெட்டீரியலை மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத கிளியரா பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.